எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் கற்றுத் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கில்லை. இன்னைக்கு எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோன்பு கஞ்சி இருக்கு இல்லையா, அந்த நோன்பு கஞ்சியை வச்சு ஒரு வடகம் எப்படி போடுறது அப்படின்றத பற்றின பதிவு. வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். நோன்பு கஞ்சி, வாட்டர் தண்ணி, சால்ட் உப்பு, டாபிகோ பேர்ல்ஸ் ஆர் சாகோ அதாவது ஜவ்வரிசி. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். உப்பு நீங்கள் தேவைன்னா போட்டுக்கலாம். அது ஜவ்வரிசியில் போடுறதுக்கு தான் உப்பு தேவை. ஏன்னா நோன்பு கஞ்சியில் ஏற்கனவே உப்பு இருக்கும். இது ஜவ்வரிசி கொண்டி தேவைன்னா போட்டுக்கலாம். இது நீங்கள் நோன்பு கஞ்சி காய்ச்சிட்டு மிச்சம் இருக்கும் இல்லையா, சில சமயம் அப்படியே மீஞ்சு போயிடும். அதை என்ன பண்ணலாம், இது மாதிரி வடகம் போடலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல் என்ன பண்ணிக்கோங்க, இந்த ஜவ்வரிசியை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. ஏன்னா அப்படியே காய்ச்சினோன்னா முழுசாக இருக்கும். நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டோன்னா தூளாயிடும். தண்ணி ஊற்றி கலக்கி காய்ச்சிறது ரொம்ப எளிமையாக இருக்கும். வாங்க இப்போது இதை மிக்சியில் போட்டு இந்த ஜவ்வரிசியை எடுத்துப்போம். பாருங்கள், ஜவ்வரிசியை இது மாதிரி நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்க, அப்படியே தண்ணியை வச்சு அடுப்பில் வச்சு கிண்டிடாதீங்க. என்ன பண்ணுங்க, இந்த ஜவ்வரிசியை போட்டுக்கோங்க. அதில் தண்ணியை ஊற்றிக்கோங்க. தண்ணியை ஊற்றி கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் வைங்க. இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் இந்த ஜவ்வரிசி எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோன்பு கஞ்சி எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து கால் பாகத்துலேருந்து அரை பாகம் வரைக்கும் எடுத்துக்கலாம். அதாவது நோன்பு கஞ்சி அளவை பார்த்துட்டு அதுலேருந்து கால் பாகத்துலேருந்து அரை பாகம் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. இதோ இப்போ கரைச்சாச்சு. இப்போ அடுப்பில் வச்சு இந்த ஜவ்வரிசியை காய்ச்சிப்போம். இப்போ அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கலாம். இதை அடுப்பு பற்ற வச்சாச்சுன்னா இதை கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு உப்பு வேணும்னா இப்போவே போட்டு கிண்டிக்கோங்க. வேணும்னா போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக போடுறேன், உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக. பாருங்கள், நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றிருந்தோம். இப்போ பாருங்கள் எப்படி இதாகிக்குது அப்படின்ட்டு, கட்டி ஆகுது பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப கட்டியாகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி இந்த சமயத்தில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றுங்க, நிறையா வேண்டாம். ஏன்னா நம்ம இந்த நோன்பு கஞ்சியும் ஊற்றுறப்போ கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றுவோம். பாருங்க, ஜவ்வரிசியும் வெந்துருச்சு. இப்போ அதில் அந்த மினுமினுப்பு தெரியுது பாருங்க. வெந்த இது தெரியுதா, மினுமினுப்பு தெரியுதா, இது மாதிரி வேகணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை பாருங்க, தெரியுதா வெந்தது. இப்போ என்ன பண்ணுங்க, நோன்பு கஞ்சியை எடுத்து ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா இப்போ சீரகம் போட்டுக்கலாம். இருங்க, போட்டு காமிக்கிறேன். இதை பாருங்க, சீரகம் தேவைப்பட்டா போட்டுக்கோங்க. நான் போட்டுக்கிட்டேன். போட்டு கலந்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த நோன்பு கஞ்சியையும் அதில் ஊற்றிடுங்க. இப்போ நான் எதனால அந்த கால் பாகம்னு சொன்னேன் புரியுதா? நோன்பு கஞ்சி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் கால் பாகத்துக்கு ஜவ்வரிசி எடுத்தால் போதும்.
இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அலசி ஊற்றிக்கலாம். இதை நீங்கள் நைட்டே காய்ச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் என்ன பண்ணலான்னா வெயில் வர்றதுக்கு முன்னாடி மாடியில் கவரில் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும். இந்த நோம்பு கஞ்சி வடகம் செய்கிறப்போ என்ன பண்ணுங்கன்னா ஜவ்வரிசியையும் மிதமான தீயில வச்சே காய்ச்சுங்க. இந்த நோம்பு கஞ்சி ஊற்றுனதுக்கு அப்புறமும் மிதமான தீயிலே வச்சு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டினா அடி பிடிக்கும். பாருங்க நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணும், இப்போ எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு. ஒன்றும் கொஞ்சம் காய்ச்சணும், நல்லா காய்ச்சவும். இப்போவே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, அந்த ஜவ்வரிசியோட மினுமினுப்பு இருக்கு. இப்போ வெறும் கஞ்சி ஒண்டி ஊற்றி வடகமாக ஊற்றி வச்சோன்னா இதாகாது. கொஞ்சம் ஜவ்வரிசியை கலந்து ஊற்றினோன்னா வடகம் நல்லா பொரிஞ்சும் வரும், சுவையாகவும் இருக்கும். சில சமயம் பசங்களுக்கு இதை வறுத்து மாலை நேர சிற்றுண்டியாகவும் கொடுக்கலாம். எதுவும் வீட்டில் இல்லாதப்போ. பாருங்க நல்லா வெந்துடுச்சு, அதோட பளபளப்புலே தெரியுது பாருங்க வெந்தது. அதாவது இந்த ஜவ்வரிசியும் நோம்பு கஞ்சியும் நல்லா ரெண்டும் ஒன்றா கலந்துடுச்சு. நல்லா ஆவி வரும், அப்போ நல்லா இதாயிடுச்சுன்னு இது பண்ணிக்கோங்க. இல்லை உங்களால் இதை நல்லா கிண்டி ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம், கொஞ்சம் தீயை அதிகப்படுத்தி கைவிடாமல் கிண்டி அடுப்பை அணைச்சிடலாம். அப்படி உங்களால் முடியலன்னா சிறு தீயிலே வச்சு கிண்டிகிட்டே இருங்க. பாருங்க வெந்துடுச்சு. இப்போ ஜவ்வரிசி, இப்போ நோம்பு கஞ்சி வடகத்துக்கான கூழ் தயாராகிடுச்சு. மினுமினுப்பு தெரியுது பாருங்க. இப்போ ஒரு கிளாஸ் மாதிரி பதம் வந்திருக்கா, இந்த பதத்தில் தான் அந்த வெங்காயத்தெல்லாம் வணக்கிறப்ப சொல்லுவோம் இல்லையா, கிளாஸ் மாதிரி தெரியணும் அப்படின்ட்டு, அந்த பதத்தில் இப்போது இந்த கூழ் காய்ச்சியாச்சு, நோம்பு கஞ்சி வடகக்கூழை. இப்போ என்ன பண்ணிடலாம், அடுப்பை அணைச்சிடலாம். அணைச்சி ஆற விட்டுடுவோம். நான் இதை இரவிலே காய்ச்சி இருக்கேன், அதனால இதை அப்படியே வச்சு மூடி வச்சிடுவேன். காலையில் எடுத்து மாடியில் வடகங்களாக ஊற்றிடுவேன். தெரியுதா எப்படி பக்குவன்றது, அது கண்ணாடி மாதிரி தெரியுது பாருங்க. அந்த பக்குவத்தில் தான் இதை இறக்கணும். இப்போது அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ அடுப்பை அணைச்சிட்டேன், மூடி போட்டு மூடி வச்சிடலாம். காலையில் எடுத்து ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தட்டில் கூட ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அந்த ஜவ்வரிசி இதே தெரியல இல்லையா, அது மாதிரி காய்ச்சணும். அந்த கண்ணாடி மாதிரி பதம் வந்திருக்கு பாருங்க, இந்த கண்ணாடி பதம் வந்தா மாதிரி அது மாதிரி காய்ச்சணும். இப்போ மூடி வச்சிடலாம். காலையில் வடகமாக ஊற்றிக்கலாம். பாருங்க வத்தல் போடுறதுக்கு நான் தட்டு எடுத்துருக்கேன். தட்டு இல்லாட்டினா பிளாஸ்டிக் கவரு என்ன இருக்கோ, தட்டு பிளாஸ்டிக் கவர் பெஸ்ட்டு, எடுக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். இப்போது நான் என்ன பண்ணுறேன், தட்டுன்றதுனால தட்டில் எண்ணெயை தேய்ச்சிக்கிறேன். உங்ககிட்ட என்ன எண்ணெய் இருக்கோ அது ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றி இந்த தட்டு முழுவதுமாக இந்த எண்ணெயை தேய்ச்சிக்கோங்க. அதே மாதிரி எத்தனை தட்டு இருக்கோ அதில் தேய்ச்சிக்கோங்க. தட்டு இல்லைன்ற பட்சத்தில் பிளாஸ்டிக் கவர், நல்லா நீளமான பிளாஸ்டிக் கவராக எடுத்து அதில் கூட ஊற்றலாம். இப்போ எல்லா தட்டுலையும் இது மாதிரி தேய்ச்சிக்க வேண்டியதான்.
என்னன்னா இது மாதிரி எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா எளிமையாக இந்த வடகம் எடுக்க வரும். பாருங்கள், வேர்வை தண்ணியெல்லாம் படாமல் வச்சுருந்தேன். இது மாதிரி தான் திக்காகணும். ஆறிடுச்சு. நம்ம நைட்டே காய்ச்சி வச்சோம் இல்லையா, இப்போ ஆறிடுச்சு. நல்லா கலக்கிக்கோங்க. இது மாதிரி திக்காக இருக்கணும். அதனால தான் தண்ணி வந்து அளவாக ஊற்ற சொல்லுது. இப்போ எடுத்து ரொம்ப பரப்பாதீங்க, கொஞ்சமாக பரப்பிக்கோங்க. முடிஞ்சால் உங்களுக்கு இதுலேயும் கவர்லேயும் ஊற்றி காமிக்கிறேன் எப்படி பண்ணணும்னு. இது மாதிரி இந்த தட்டில் ஊற்ற வேண்டியதான். இது இப்போ ஊற்றுறப்ப தான் பார்க்குறதுக்கு கனமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெல்லிசாயிடும். இதே மாதிரி மற்ற தட்டுங்கள்லையும் ஊற்றிடலாம். நான் தட்டில் ஊற்றி காமிச்சேன் இல்லையா, இப்போ வந்து கவரில் ஊற்றலாம். கவர் இல்லாதவங்க என்ன பண்ணுங்கன்னா துணியை விரித்து விட்டு துணியிலையும் ஊற்றலாம். இப்போது இது மாதிரி தான் கவரில் ஊற்றணும். கவரை பருத்தி விட்டுட்டு இது மாதிரி ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து ஊற்றுங்க. இப்போது புதுசாக வத்தல் போடுறவங்க அப்படின்னா இந்த கரண்டியில் எடுத்து பரத்தி விடாதீங்க. கையில் எடுத்துட்டு கிள்ளு வத்தல் மாதிரி போட்டு பழகிக்கோங்க. உங்களுக்கு அந்த பழக்கம் நல்லா வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த கரண்டியில் அப்பளப்பூ மாதிரி ஊற்றி பரத்தி விட்டு அப்பளப்பூ மாதிரி எடுக்கலாம். வத்தல் போட தெரியாதவங்களுக்கு கிள்ளு வத்தல் மாதிரி போட்டிங்கனாவே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இது நோம்பு கஞ்சியில் செய்கிறதுன்றதுனால கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் பழகுறவங்க கிள்ளு வத்தலாகவே போட்டுக்கோங்க. இதை பாருங்கள், இது மாதிரி தான் கரண்டியில் எடுத்து ஊற்றி அப்பளப்பூ மாதிரி பரத்தி விடணும். நான் உங்களுக்கு கிள்ளு வத்தல் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இதோ பாருங்கள், இப்படி தான் கிள்ளு வத்தல் மாதிரி போடணும். கையில் எடுத்துட்டு கையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கிள்ளி வைக்கிற மாதிரி போடுறது தான் கிள்ளு வத்தல்னு சொல்லுவாங்க. இதுவும் வறுத்து சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். கடினமாலாம் இருக்காது, பொறுன்னு நல்லாயிருக்கும். பழகினவங்களுக்கு இந்த கிள்ளு வத்தல் முறை வந்து மிக எளிதாக இருக்கும். ஏன்னா இந்த கவர்லேருந்து எடுக்கிறப்பெல்லாம் எளிதாக இருக்கும். தட்டில் ஊற்றுறப்போ அந்த எண்ணெய் தேய்க்கிறதுனால கொஞ்சம் எடுக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். இது கவரில் இல்லாட்டினா துணியில் போடுறப்போ கொஞ்சம் எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். புதுசாக பழகிறவங்களுக்கு தண்ணி தொளிச்சிட்டு எடுக்கணும். இப்போ இதில் கவரில் வந்து நம்ம போட்டாலும் துணி போட்டு மூடுறப்ப என்ன ஆகிடும்னா துணியில் ஒட்டிக்கும் இந்த வடகம்லாம். இப்போது கிள்ளு வத்தலும் போட்டாச்சு, அந்த அப்பளப்பூ மாதிரியும் பரத்தி விட்டாச்சு. இப்படி தான் போடணும். இந்த பாருங்க, போட்டுட்டு துணியை போட்டு மூடிடணும். இல்லாட்டினா தூசி முடி இதெல்லாம் வந்து ஒட்டி சுத்தமாக இருக்காது. அதனால் வத்தலை போட்டுட்டு துணியை போட்டு நல்லா மூடி விட்டுடுங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா வத்தல் பாதி காஞ்சிருச்சு.
ஆனால் முழுதமாக காயலை. நான் சாயங்காலம் எடுக்கிறப்போ அதனால நான் என்ன பண்ணேன், அந்த இதை கவரோடு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுனால எடுத்து பார்த்தேன். கிள்ளு வத்தல்லாம் காஞ்சிருந்ததுனால கிள்ளு வத்தலெல்லாம் எடுத்துட்டேன். அந்த வத்தலை எடுக்க வந்ததை எடுத்து தட்டிலே போட்டுட்டேன். இது உங்களுக்கு வரலன்றப்போ தண்ணி தொட்டு எடுங்க. பாருங்க, நம்ம அன்னைக்கு நோம்பு கஞ்சி வத்தல் போட்டோம் இல்லையா, 3 தட்டில் அப்புறம் கவரில் ஊற்றி போட்டோம். அதெல்லாம் சேர்த்து இதுதான், இவ்வளோதான் வரும். இதோ கிள்ளு வத்தல் மாதிரி கூட போட்டோம் இல்லையா, அது இருக்குது பாருங்கள், கிள்ளு வத்தல் மாதிரி இருக்கிறது. இப்போ வாங்க இதை வறுத்து காட்டுறேன். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் வறுக்கிறதுக்கு. சட்டி காயட்டும். சட்டி காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. வாங்க, எண்ணெய் காஞ்சிருச்சா அப்படின்றதுக்கு ஒரு சின்ன இதை போட்டு பார்ப்போம். அது பொரிஞ்சிருச்சுன்னா எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எண்ணெய் இன்னும் காயலை, இன்னும் கொஞ்சம் காயணும். இப்போ பொரிய ஆரம்பிக்குது பாருங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அந்த கிள்ளு வத்தல் மாதிரி போட்டோம் இல்லையா, அதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா பொரியும் இல்லையா, இது மாதிரி தான் நல்லா காஞ்சோனையும் பொரியும். இந்த பதத்திலே எடுத்துருங்க, இல்லாட்டினா தீஞ்சு போயிடும். இப்போ நம்ம இந்த கொஞ்சம் பெருசாக போட்டோம் இல்லையா, கிள்ளு வத்தல் மாதிரி இல்லாமல் கரண்டியில் ஊற்றி இது பண்ணி போட்டோம் இல்லையா, பரப்பி அந்த இதுவும் பொரிஞ்சிருச்சு பாருங்க நல்லா. நோம்பு கஞ்சியில் இருக்க அந்த தக்காளி இதெல்லாம் இருக்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதில் ஏலக்காய் பட்டை இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்துருங்க. ஓ, இதுவும் பொரிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். இதை பாருங்க, இந்த வடகத்தை வறுத்து எடுத்துட்டோம். நல்லா இருக்கு பாருங்க, நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு, முறுமுறுன்னு. நல்லா சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்கும் இந்த நோம்பு கஞ்சி வடகம். இது கிள்ளு வத்தலாக போட்டோம் இல்லையா, அப்படியே கையில் எடுத்து சின்ன சின்னதாக அது. இது பார்த்தீங்கன்னா கரண்டியில் ரொம்ப சாஃப்டாக இருக்கு பாருங்க. கரண்டியில் எடுத்து ஊற்றி நம்ம போட்டோம் இல்லையா, கொஞ்சம் பரத்தி விட்டு, அதுதான் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இந்த நோம்பு கஞ்சி வடகத்தை முயற்சி செய்யுங்கள். செய்கிறது எளிதுதான். இதை நோம்பு கஞ்சி வடகத்தை செஞ்சு சுவைத்து மகிழுங்கள்.